ஆடி வெடி ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாயாசம் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு பாயாசம், பொங்கல் இதெல்லாம் வந்து அத்தை தான் பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாயாசம் ட்ரை பண்ணுறேன் சீரியஸாகவே சொல்லணுன்னா. ஸோ நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஜவ்வரிசி நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக 20 மினிட்ஸ் கழிச்சு ஜவ்வரிசி நல்லா நைஸாக வெந்துருச்சு. ஸோ அந்த சமயத்தில் சேமியா கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருந்ததையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டேன். சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் இந்த தடவை. ஸோ சுகர் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாயசத்துக்கு ஏலக்காய் போடலன்னா எப்படி வாசம் வரும், அதுக்காக வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து அப்படி இடித்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ திராட்சை தட்டை விட்டு வரவே மாட்டேன்ருச்சு. ஒரு வழியாக அதையும் தூக்கி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாசத்துக்காக கமகமன்னு ஒரு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருந்துச்சு. நிஜமாலுமே வந்து பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது செம்ம ஹாப்பி. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் அவ்வளோதாங்க, பாயாசம் வச்சு சிறப்பாக சாப்பிட்டாச்சு. நீங்கள்லாம் வந்து ஆடி வெள்ளிக்கு என்னென்ன ட்ரை பண்ணிங்கன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாயாசம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.